Good morning students. Today we are going to see about biotic factors, negative interactions. So last class we have seen about positive interactions. உங்களுக்கு இந்த டாபிக் வந்து நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ when one of the interacting species is benefited and other one is harmed. ஓகே, ஒரு சிற்றினம் வந்து பார்த்தோன்னா பயனடையும், இன்னொரு சிற்றினம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படையும் சொல்லும்போது பார்த்தோன்னா நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ப்ரெடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரெடேஷன் சொல்லும்போது பார்த்தோன்னா அதாவது உங்களுக்கு கொன்று உண்ணும் வாழ்க்கை முறைன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா கொன்று அதை சாப்பிடக்கூடிய உண்ணும் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரசிட்டிசம் கொடுத்துருக்காங்க, ஒட்டுணி வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. காம்படிஷன்ஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து போட்டியிடுதல். அது அமென்சலிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 4 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸில். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இன்ட்ராக்டிங் ஸ்பீஷஸ் இஸ் பெனிஃபிட்டட், ஒன் இஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் harmed. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரெடேஷன் பாருங்கள். It is an interaction between two species. ஓகே, இரண்டு வகையான உயிரினங்களுக்கு இடையான இடைச்செயல்கள் சொல்லுங்க. இரண்டு வகையான உயிரினங்களுக்கு இடையான இடைச்செயல்னு சொல்லும்போது பார்த்தோன்னா ப்ரெடேஷன் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தோன்னா which captures, kills and eat up the other கொடுத்துருக்காங்க. ஒரு உயிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மற்றொன்றை வந்து அழித்து உணவினை பெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. The species which kills is called as predators. ஸோ இது வந்து பிளான்ட் ஸ்பீஷியஸ். இதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிளான்ட் ஸ்பீஷிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீஷிஸ் தான் ஒரு ஸ்பீஷிஸை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கில் பண்ணி அதை சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் ஸ்பீஷிஸ் கில் த இன்செக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்பீஷிஸ் என்ன சொல்லணும்? ப்ரெடேட்டர்னு சொல்லணும். அந்த ஸ்பீஷிஸ் விச் இஸ் கீல்டு. ஓகே, ஸோ கொல்லப்பட்டவை எந்த உயிரியை வந்து பார்த்தோன்னா கொல்லப்பட்டவை அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ப்ரேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது இறை உயிரிகள்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே இன்செக்ட்ஸ் தான் வந்து ப்ரே. ஸோ திஸ் ஸ்பீஷிஸ் இஸ் கில்ஸ் த prey. Okay, one species is benefited, this plant species is benefited and other one is harmed, that is insect is harmed, is called as predations கொடுத்திருக்காங்க. The predator is benefited, this predator plant is benefited while the prey is harmed ன்னு கொடுத்திருக்காங்க. Okay, so உங்களுக்கு predationsல வேற என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. So number of plants like Drosera சொல்லும்போது sundew plant சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சூரிய பனித்துளி தாவரம்னு சொல்லுவாங்க. நெப்பந்தஸ் பிக்சர் பிளான்ட். ஓகே, ஸோ நெப்பந்தஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் பிளான்ட் கொடுத்துருக்காங்க. குடுவை தாவரம் சொல்லுவாங்க. அண்ட் டயோனியா சொல்லும்போது வீனஸ் ஃப்ளை ட்ராப்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டயோனியா சொல்லும்போது வீனஸ் பூச்சி உண்ணும் தாவரங்கள் சொல்லுவாங்க. யூட்டிகுலேரியன் சொல்லும்போது பிளாடர் வாட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பைப் போன்று காணப்படும். அந்த தாவரம் வந்து எப்படி இருக்குன்னா பைப் போல இருக்கும். அண்ட் சரசினியா அதை ப்ரெடேட்டாஸ். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரெடேட்டாஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரெடேஷன் சொல்லலாம். விச் கன்சியூம்ஸ் இன்செக்ட்ஸ். ஸோ விச் கன்சியூம்ஸ் இன்செக்ட்ஸ். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இன்செக்டிவரஸ் யூட்டிகுலேரியா அது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்செக்ட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கையின் மூலமாக ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கும். பட் திஸ் பிளான்ட் இட் லேக்ஸ் நைட்ரஜன். இந்த பிளான்ட்ஸ்க்கு எது பற்றாக்குறையாக இருக்கா? நைட்ரஜன் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறதுனால பூச்சி உண்டு அந்த நைட்ரஜன் டெஃபிஷியன்சி என்ன பண்ண விட்ரா பண்ணிக்குது. ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. கன்சியூம் இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்மால் அனிமல்ஸ் ஃபார் த ஃபுட் as what source of nitrogen. அப்போ நைட்ரஜனுக்காக சில உயிரினங்களை சார்ந்து அந்த உயிரினங்களை கொன்று அதை வந்து பார்த்தோன்னா நைட்ரஜன் பெற்றுக்கொண்டு தான் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெடேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் டைப் ஆஃப் predation is called as insectivorous plants. Okay, இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா insectivorous plants சொல்லியிருக்காங்க. which is where the deficiency of nitrogen they can buy the insects and fulfill their nature அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஹெபியோஸை கூட ப்ரெடேட்டர்ஸ் சொல்லலாம். மெனி ஹெபியோஸ் லைக் கால்ட் அஸ் ப்ரெடேட்டர்ஸ் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டல்ஸ். ஓகே, கேட்டல்ஸ் அதாவது கால்நடைகளோ இல்லை ஒட்டங்களோ கேமல்ஸோ இல்லை கோட்ஸ் ஆடுகளோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ப்ரௌஸ் ஆன் த டெண்டர் ஷூட்ஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ட்ரீஸ். உங்களுக்கு என்ன பண்ணணும்னா இது அடிக்கடி சிறுஞ்செடிகளோ இல்லை புதர் செடிகளோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மரங்களோ இளம் தாவர தண்டுகளே அதாவது துளிர்கள் இருக்கும். தாவர இலைகளை வந்து பார்த்தோன்னா சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலி ஆனுவல் பிளான்ஸ் சஃபர் மோர் தென் பெரினியல் பிளான்ஸ். இந்த ஹெபியோஸ் என்ன பண்ணுன்னா முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஆனுவல் பிளான்ஸ் ஓராண்டு வளரக்கூடிய தாவரங்கள் அதோட இலைகளை மட்டும் தான் சாப்பிடும், அதோட தண்டுகளை அதை வந்து பார்த்தோன்னா ஸ்டெம் அது சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. பெரினியல் பிளான்ஸை வந்து மோஸ்ட்லி சஃபர் ஆகாது. ஓகே, ஸோ இந்த தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக பல்பருவ தாவரங்கள் வந்து காட்டிலும் ஒரு பருவ தாவரங்கள் தான் அதிக அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆனுவல் பிளான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸஸோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் மெய்ஸ் மக்காச்சோளமோ அந்த மாதிரி தாவரங்கள் இல்லை ஓராண்டு வளரக்கூடிய தாவரங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஹெபியோஸ் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் இன் ப்ரெடக்டார்னு கொடுத்துருக்காங்க. கிரேசிங் அண்ட் ப்ரௌசிங் மே காசஸ் ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் இன் வெஜிடேஷன்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து பார்த்தோன்னா மேய்தல் காரணமாக குறிப்பிட்ட மாற்றங்கள் ஏற்படுது. வெஜிடேஷன்ஸில் வந்து மாற்றங்கள் ஏற்படுது, வெஜிடேஷன்ஸில் பாதிப்பு ஏற்படுது. பிகாஸ் கிரேசிங் அண்ட் ப்ரௌசிங் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே,
ஃபீட்ஸ் ஆன் பிளான்ட் செல்ஸ். ஃபைட்டோஃபேஜஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாவரத்தோட அந்த சாப், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தாவர சாறு இருக்கும், அந்த தாவர சாறு மற்றும் அதோட தாவர பாகங்களை வந்து சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க, உண்ணுதல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, திஸ் we call as phytophages. Phytophages means feeds on plant sap and other parts of the plants. Okay, so herbivores are also called as predators. Okay, it destroys the annual plants mostly than the perennial plants. And வேறு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி, மெனி டிஃபென்ஸ் மெக்கானிசம் கூட இருக்குது சார், ஆர் எவால்வ்டு டு அவாய்ட் த ப்ரெடேஷன்ஸ் பை பிளான்ஸ். சார் இங்கே பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்பு ஏற்படுது, வெஜிடேஷன்ஸில் பாதிப்பு ஏற்படுது, சில அனிமல்ஸ்னால பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த பிளான்ஸ் வந்து தக்க வச்சுக்கிட்டு பிளான்ஸ்க்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு சில தகவமைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பாருங்கள், கெலோட்ராஃபி சொல்கிற அந்த எருக்கன் செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் ப்ரொடியூசஸ் ஹை பாய்சனஸ் கார்டியக் கிளைகோசைட்ஸ். ஸோ இந்த பாய்சனஸ் கிளைகோசைட்ஸ் இருக்கிறனால அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெர்பிவோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் வந்து அந்த தாவரத்தை உண்ணாது. டொபேக்கோ பிளான்ஸ் புகையிலை தாவரத்தில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு நிக்கோட்டின் சொல்கிற ஆல்கலாய்டு இருக்கும், அதனால அந்த தாவரத்தை உண்ணாது. காஃபி சொல்கிற பிளான்ட்டில் வந்து ப்ரொடியூசஸ் கேஃபின், அதனால அந்த தாவரம் உண்ணாது. பார்த்தீங்கன்னா சின்சோனா சொல்லி ப்ரொடியூஸ் குவினின் சொல்லி இது மாதிரி ட்ரக்ஸ் இல்லை ஆல்கலாய்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த பார்த்தீங்கன்னா விலங்குகள் அந்த தாவரத்தை உண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் தான்ஸ் ஆஃப் பர்கின்வில்லா காகிதப்பூ, அதில் வந்து முட்கள் இருக்கும், அதனால அந்த தாவரத்தை வந்து மோஸ்ட்லி அனிமல்ஸ் வந்து உண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பைன்ஸ் ஆஃப் ஒப்பன்ஷியா சப்பாத்தி களிச்செடி, அங்கே வந்து முட்கள் இருக்கும். அண்ட் லேட்டக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால் போல திரவம் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா அது கேக்டை சப்பாத்தி களி. ஸோ இதெல்லாம் ஆல்சோ ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் எதுலேருந்து ப்ரொடெக்ட் ஆகுது பிளான்ஸ் ஃப்ரம் தி ப்ரெடக்டர்ஸ் ஃப்ரம் தி herbivores. Okay, so this we call as a defense mechanism against the animals. Okay, ஸோ அடுத்த டாபிக் பாருங்கள், parasitism. It is an interaction between two different species. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வெவ்வேறான சிற்றினங்களுக்கு இடையான இடைச்செயல்கள்னு சொல்கிறாங்க, வெவ்வேறு சிற்றினங்கள். ஓகே, இன் விச் ஸ்மாலர் பார்ட்னர் கால் parasite. ஸ்மாலர் பார்ட்னர் என்ன சொல்கிறாங்கன்னா parasite சொல்கிறாங்க, அதாவது சிறிய கூட்டாளியானது வந்து பார்த்தீங்கன்னா parasite சொல்கிறாங்க, ஒட்டுணின்னு சொல்லலாம். obtain food from larger partner சொல்லும்போது host or plant. நீங்கள் எந்த தாவரமானது இன்னொரு தாவரத்தை சார்ந்து உணவுப் பொருட்கள் எடுத்தது அதெல்லாம் சொல்கிறீங்க ஓஸ்ட்னு சொல்கிறீங்க, இல்லைன்னா பிளான்ட் சொல்கிறீங்க. ஒன்று வந்து parasite, ஒன்று வந்து host or plant. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஸோ த parasite benefit species is benefited கொடுத்துருக்காங்க. இங்கே parasite வந்து பார்த்தீங்கன்னா benefited. ஸோ இது வந்து கஸ்குட்டோ பிளான்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்தை படர்ந்துருக்கு பாருங்கள், இந்த தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல்னு சொல்கிறாங்க. இந்த தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தாவரத்தில் இது படர்ந்துருக்கோ இது வந்து ஓஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து பாதிப்படையுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹார்ம்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ த parasite species is benefited while the host species is harmed கொடுத்துருக்காங்க. Based on the host to parasite relationship, parasitism is classified into how many types means 2 types. ஒன்று வந்து holoparasite and hemiparasite. ஸோ இந்த parasite ஒட்டுண்ணிலே வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து holoparasite சொல்லியிருக்காங்க, முழு ஒட்டுண்ணி சொல்கிறாங்க. அண்ட் hemiparasite சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாதி ஒட்டுண்ணின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், holoparasites இந்த ஆர்கனிசம் விச் டிபெண்ட் அப்பான் த ஹோஸ்ட் பிளான்ஸ். இந்த parasite பிளான்ஸ் வந்து ஹோஸ்ட் பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணும்போது என்டையர் நியூட்ரிஷன் எடுத்துக்கிச்சுன்னா முழுமையான ஒரு உணவுப் பொருட்கள் எடுத்துச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா holoparasite. ஹோலோ மீன்ஸ் என்டையர் நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் மினரல்ஸ், வாட்டர் மினரல்ஸ், நியூட்ரிஷன்ஸ், ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே, வாட்டர் மினரல்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்டையர் நியூட்ரிஷன் சொல்லணும். அப்போ தான் என்டையர் நியூட்ரிஷன் சொல்லணும். is called as holoparasite. Example, they are also called as total parasite. Example, கஸ்குட்டா. இப்போ பாருங்க, இந்த தாவரங்கள் வந்து ஒரு தாவரத்தை படர்ந்துருக்கு, உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, இங்கே இந்த தாவரம் parasite பிளான்ஸ்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸை அப்சர்வ் பண்ணுது, ஹோஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்சர்வ் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கஸ்குட்டா ஆன் த ஹோஸ்ட் பிளான்ட். ஸோ விச் கெட்ஸ் என்டையர் நியூட்ரிஷன் ஆன் த ஹோஸ்ட் பிளான்ட் இஸ் கால்ட் அஸ் டோட்டல் parasite சொல்லணும். Total parasitic example, Cuscuta. Cuscuta is a total stem parasite சொல்லும். ஓகே, ஸ்டெம் parasite of the host plant acacia. எந்தெந்த தாவரம் இந்த கஸ்குட்டா வந்து சார்ந்து உணவுப் பொருட்கள் எடுத்துக்குன்னு சொல்லும்போது acacia சொல்கிற தாவரம், Duranta and many other plants டிபெண்ட் பண்ணி அங்கங்கே என்டையர் நியூட்ரிஷன் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. கஸ்குட்டா ஈவன் கெட்ஸ் ஃப்ளவர் இன்டியூசிங் ஹார்மோன் ஃப்ரம் இஸ் ஹோஸ்ட் பிளான்ட். கஸ்குட்டா அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் மட்டும் இல்லாமல் அந்த அக்கேஷியாவில் டியூரண்டலாக இருக்கக்கூடிய தாவரத்துலேருந்து சில தாவரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் இன்டியூசிங் ஹார்மோனை கூட உறிஞ்சி எடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கெட் ஃப்ரம் தி ஹோஸ்ட் பிளான்ட். ஸோ கஸ்குட்டா இஸ் அ டோட்டல் ஸ்டெம் parasite. இட்ஸ் அ ஸ்டெம் parasite. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பெலனோஸ்போரா ஓரபேஞ்ச். இதான் ஓரபேஞ்ச். ஓகே, ரூட் parasite ஆன் தி பிரிஞ்சால் ரூட் ஆஃப் ஓரபேஞ்ச் ஸ்பீஷியஸ். ஓகே, ஓரபேஞ்ச் ரெஃப்ளேஷியா ஆர் த டோட்டல் ரூட் parasite. எதை சார்ந்திருக்குன்னா வேர்களை சார்ந்திருக்கும், வேர்களை சார்ந்து உணவுப் பொருட்கள் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபவுண்ட் ஆன் ஹையர் பிளான்ஸ். எந்த பிளான்ஸில்? ஹையர் பிளான்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணவுப் பொருட்கள் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஹையர் பிளான்ஸ்
எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது எமி பேரசைட். சார் எமி பேரசைட் டோட்டல் பேரசைட் என்டையர் நியூட்ரிஷன் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரு, பார்த்தீங்கன்னா ஃபுட் மெட்டீரியல்ஸு, நியூட்ரிஷன் எல்லாமே எடுத்துக்கிச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா எமி பேரசைட் சொல்கிறீங்க சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார் டோட்டல் பேரசைட் சொல்கிறீங்க. இங்கே எமி பேரசைட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் விச் டிரைவ் ஒன்லி வாட்டர் அண்ட் மினரல்ஸ். இங்கே ஃபுட்டை பற்றி சொல்லலை, நல்லா கவனிங்க. The organism which derives only water and minerals from the host plant while synthesizing the own food by photosynthesis. அப்போ photosynthesis வந்து டிரைவ் பண்ணிக்கும், ஆனால் எதை மட்டும் தான் எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க, ஒன்லி வாட்டர் அண்ட் மினரல்ஸ்னா எமி பேரசைட். ஓகே, பாதி ஒட்டுனின்னு சொல்லுவாங்க. ஓகே, தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பார்ஷியல் பேரசைட் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் விஸ்கம் சொல்லலாம். ஸோ விஸ்கம் இதான் விஸ்கம் பிளான்ட். இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் host plant to get the water and minerals. Okay, this plant get the food materials by photosynthesis but only depends on water and minerals from the host plant. Okay, so example வந்து viscum. So viscum and lorenthus சொல்லும்போது partial stem parasite கொடுத்திருக்காங்க. It is a stem parasite. And Santalum album, சாண்டல்வுட்னு சொல்கிறாங்க, சந்தன மரம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பார்ஷியல் ரூட் பேரசைட்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எமி பேரசைட். ஸோ இந்த பேரசைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வேர்கள் வந்து என்ன வேர்கள்னு சொல்லணும், ஆஸ்திரேலியல் ரூட்ஸ்னு சொல்லணும், ஆஸ்திரேலியல் வேர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தாவரத்தோட வேர்கள் மூலமாக ஹோஸ்ட் பிளான்ட்டை வந்து செலுத்தி அங்கே இருக்க உணவுப் பொருட்கள் சொல்லக்கூடாது, வாட்டர் மினரல்ஸ் மட்டும் தான் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த பேரசைட் பிளான்ஸ் ப்ரொடியூசஸ் வாட்டர் ரூட். திஸ் பிளான்ஸ் விஸ்கம் பிளான்ஸ் ப்ரொடியூசஸ் ஆஸ்திரேலியல் ரூட்ஸ் inside the host plant to absorb what nutrients from the vascular tissues of what plant, host plant. Okay, so this we call as hemiparasite. So அடுத்த டாபிக் பாருங்க, காம்படிஷன். ஸோ போட்டியிடுதல்னு கொடுத்துருக்காங்க. போட்டியிடுதல்னா இங்கே ரெண்டுமே வந்து ஹார்ம்ஃபுல் ஆகிடுது. ரெண்டு ஸ்பீஷீஸும் வந்து ஹார்ம்ஃபுல்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்ட் ஸ்பீஷீஸ் கொடுத்துருக்காங்க. காம்படிஷன்ஸ். ஸோ இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஆர்கனிசம்ஸ் ஆர் ஸ்பீஷியஸ் இன் விச் போத் த ஆர்கனிசம் அண்ட் ஸ்பீஷியஸ் ஆர் ஆர்ம்ட். இரு வகையான உயிரினங்கள் அல்லது சிற்றினங்களுக்கு இடையான இடைச்செயல்கள் சொல்றாங்க. இரண்டு உயிரினங்களும் பாதிப்படைகின்ற சொல்றாங்க. இரண்டு உயிர்களும் பாதிப்படையுது. ரெண்டு ஸ்பீஷஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து காம்படிஷன்ஸ் போட்டியிடுதல்னு சொல்லியிருக்காங்க. காம்படிஷன் இஸ் த செவரல் இன் பாப்புலேஷன்ஸ் தட் இஸ் அன் irregular distribution சொல்லியிருக்காங்க. ஓகே, காம்படிஷன் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு இன்ட்ராஸ்பெசிபிக் அண்ட் இன்டர்ஸ்பெசிபிக். ரெண்டு டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, இன்ட்ராஸ்பெசிபிக் அண்ட் இன்டர்ஸ்பெசிபிக். ஸோ இந்த டாபிக் பாருங்க. இன்ட்ராஸ்பெசிபிக்னா இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் சேம் ஸ்பீஷியஸ். ஓகே, இங்கே வந்து போட்டி வந்து ஒரு சிற்றினத்தை சேர்ந்து தனி உயிரினங்களுக்கு இடையான இடைச்செயல்கள் ஆகும். ஒரே சிற்றினம், நல்லா கவனிங்க, இண்டிவிஜுவல் ஆஃப் சேம் ஸ்பீஷிஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்லட்டுமா, என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டீர், டைகர். இப்போ பார்த்தீங்கன்னா டைகரும் வந்து போட்டியிடும். அதேமாதிரி டேர் அது பார்த்தீங்கன்னா ஒரே சிற்றினங்களுக்கு இடையே போட்டி எடுத்து ரெண்டுமே ஹார்ம்ஃபுல் ஆகிடும், ரெண்டுமே இறந்துடும். அப்படின்னு தான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்ட்ராஸ்பெசிபிக் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு ஒரே மாதிரி உயிரினங்கள் எதுக்காக போட்டிடுதுன்னா உணவுக்காக போட்டிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸு அந்த வாழெடுத்துக்காக போட்டிடலாம். அது மாதிரி போட்டிட்டு ஒரே மாதிரி சிற்றங்கள் அழிவு ஏற்பட்டுச்சுன்னா அதெல்லாம் சொல்கிறாங்க இன்ட்ராஸ்பெசிபிக் காம்படிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் காம்படிஷன் இஸ் வெரி சிவியர்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப கடுமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த போட்டி வந்து எப்படி இருக்கும், கடுமையாக இருக்கும். பிகாஸ் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் சிமிலர் ரெக்குவயர்மெண்ட்ஸ். எதுக்காக இது போட்டியிடுது, எதுக்காக இது மடிந்து போகுதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உணவுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ உணவுக்காக போட்டியிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை வேறு எதுக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேபிட்டுக்காக, வாழிடத்துக்காக, இல்லைனா வந்து பாலினேஷனுக்காக உங்களுக்கு போட்டியிடுது. பாலினேஷன் சொல்லும்போது பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி ஒரே சிற்றினங்களுக்கு இடையே போட்டிவிட்டு மடிவதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராஸ்பெசிபிக் சொல்லியிருக்காங்க. அண்ட் தே ஆல்சோ எ சிமிலர் அடாப்டேஷன் ஃபுல்ஃபில் தே நீட்ஸ். ஓகே, ஸோ அந்த உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பூர்த்தி செய்வதற்காக, ஓகே, அதுக்கு தேவையான பூர்த்தி செய்வதற்காக ஒரே மாதிரியான தகவமைப்புகள் பெற வேண்டியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதான் இன்ட்ராஸ்பெசிபிக் காம்படிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்ஸ்பெசிபிக் காம்படிஷன் சொல்லும்போது பாருங்க, டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் வாட் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் வாட் டிஃப்ரென்ஸ். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு உயிரின சிற்றினங்களுக்கு இடையே வந்து இடைச்செயல்கள் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன் கிராஸ்லேண்ட் மெனி ஸ்பீஷியஸ் ஆஃப் கிராசஸ் க்ரோ வெல் as there is little competitions which when enough nutrients and water is available. இப்போ கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் இருக்குன்னா அதில் ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தோன்னா அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தேவை, அதுக்கு தேவையான வாட்டர் தேவை. அப்போ அதுக்கு இடையில வந்து அதுக்கே வந்து போட்டியிடும். அதுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கலன்னா அங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு காம்படிஷன்ஸ் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்ஸ்பெசிபிக் வேறு எக்ஸாம்பிள்ஸ் கூட ஒன்று சொல்கிறேன் பாருங்க. டைகரும் லயனும் எதுக்காக ஃபைட் பண்ணது, உணவுக்காக ஃபைட் பண்ணுன்னு சொல்லுங்கள். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீஸ்னு வச்சுங்க. ட்ரீஸ் வந்து க்ரோ வெரி க்ளோஸ் ஃபார் சன்லைட். சில தாவரங்கள் வந்து பார்த்தோன்னா சன்லைட்டுக்கு தேவை, அதுக்கு வந்து பார்த்தோன்னா உணவுப் பொருட்கள் தேவை, நியூட்ரியன்ஸ் தேவை, அதுக்காக போட்டிடுன்னு சொல்கிறாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஈட் லார்ஜ் ஃபிஷ். அக்வாட்டிக் ஹேபிட்டட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெரிய பெரிய ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணோம், சின்ன ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும். ஓகே, லார்ஜர் ஃபிஷ் இஸ் த ஸ்மாலர் ஃபிஷ். இது வந்து ஒரு காம்படிஷன்ஸ். அப்போ இது வந்து இன்டர்ஸ்பெசிஃபிக்னு சொல்லியிருக்காங்க, அதாவது வித்தின் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அதனால ட்யூரிங் ட்ராட் ஷார்டேஜ் ஆஃப் வாட்டர் அக்கர்ஸ், வறட்சி காரணமாக வந்து பார்த்தோன்னா வாட்டர் வந்து பற்றாக்குறை ஏற்படும். அதனால வந்து அவங்க போட்டி காம்படிஷன்ஸ் ஏற்படும் சொல்கிறாங்க. த லைஃப் அண்ட் டெத் காம்படிஷன்ஸ் ஸ்டார்ட்ஸ் அமௌங் த டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதுக்காக உங்களுக்கு நீரோ இல்லை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏதோ உணவுப் பொருட்கள் தேவை அந்த அளவுக்கு ஆகியவற்றை பெற அவை பல்வேறு புதிய இடங்களுக்கு இடம்பெயர நேரிடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் பிகாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் காம்படிஷன்ஸ் ஏற்படுறதுனால டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் ஆஃப் கிராஸ்லேண்ட்ஸில் உங்களுக்கு வந்து போட்டியிடுதல் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேராகிராஃப் பாருங்கள். several in both this competition determined by எதுக்காக காம்படிஷன்ஸ், எதுக்காக போட்டியிடுதல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸுக்காக, வாட்டர் அவைலபிலிட்டிக்காக, வாட்டருக்காக, மைக்ரேஷன் டு நியூ ஏரியாஸ். ஓகே, இதனை போட்டியின் காரணமாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல இடம்பெயர்தல்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஸ்பீஸ் ஆஃப் ஹெபிவோஸ், லார்வா அண்ட் கிராஸ் ஓப்பர், வெட்டிக்கிளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக போட்டிடுதுன்னா ஃபார் ஸ்மாலர் லீவ்ஸ், இலைக்காக, ஃபாடர் ஃபார் ஆர் ஃபாரேஜ் பிளான்ஸ்க்காக போட்டிடுதுன்னு சொல்கிறாங்க. ட்ரீஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ், மரங்களோ இல்லை புதர் செடிகளோ இல்லை பார்த்தீங்கன்னா சிறுஞ்செடிகளோ எதுக்காக போட்டிடுதுன்னா ஸ்ட்ரகிள் ஃபார் சன்லைட், எதுக்காக சூரிய ஒளிக்காக, நீருக்காக, பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸுக்காக, அண்ட் ஆல்சோ ஃபார் பாலினேஷன்ஸ் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். இதுக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீஸோ ஷ்ரப்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள், ஃபாரஸ்ட் ஸ்ட்ரகிள்னு சொல்லியிருக்காங்க, காம்படிஷன்ஸ் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி த யூட்ரிகுலேரா பிளாடர் வாட் அப்படின்னு சொல்லும்போது யூட்ரிகுலேரா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா விச் காம்படிஸ் வித் டைனி ஃபிஷஸ் ஃபார் ஸ்மால் கிரஸ்டேஷியஸ் அண்ட் இன்செக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த யூட்ரிகுலேரா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்களோ இல்லை வந்து ஸ்மால் கிரஸ்டேஷியஸ் அண்ட் இன்செக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக இந்த உயிரினை வந்து போட்டியிடுதுன்னு சொல்கிறாங்க, அது தேவைக்காக போட்டியிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எதுக்குன்னா அதாவது intra-specific competitions. அடுத்தது Amensalism கொடுத்துருக்காங்க பாருங்க. It is an inter-specific interactions in which one species is inhibited while the other species is neither armed. ஒரு ஸ்பீஷிஸ் வந்து இன்ஹிபிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்ஹிபிட்டட் ஆகும். இன்னொரு ஸ்பீஷிஸ் வந்து ஆர்ம்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 0ன்னு காட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்பீஷிஸ் வந்து இன்ஹிபிட்டட், அதோட வளர்ச்சி ஸ்டாப் ஆகிடும். இன்னொரு ஸ்பீஷிஸ் வந்து பெனிஃபிட்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஆர்ம்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் டைப் ஆஃப் interspecific interaction is called as Amensalisms. The inhibition is achieved by the secretion of certain chemicals. இதோட ஒரு ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி வந்து ஸ்டாப் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் இட் இஸ் செக்ரேஷன் ஆஃப் வாட் சர்டன் கெமிக்கல்ஸ். அது வந்து என்ன சப்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்கன்னா அலிலோபதிக் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ Amensalism is also called as antibiotics சொல்லியிருக்காங்க. Amensalism is also called as antibiotics. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. பெனிசிலியம் நோட்டேட்டம் உங்களுக்கு தெரியும். பெனிசிலியம் நோட்டேட்டம் இட் இஸ் ஃபங்கஸ், இட் கெட்ஸ் பெனிசிலின். அதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், பெனிசிலின். ஓகே, ஆன்டிபயோட்டிக் கிடைக்கும். ஸோ பெனிசிலியம் நோட்டேட்டம் ப்ரொடியூசஸ் வாட், பெனிசிலின் டு இன்ஹிபிட் த growth ஆஃப் வெரைட்டி ஆஃப் பாக்டீரியா. ஸோ இந்த பெனிசிலியம் நோட்டேட்டம் வந்து பார்த்தோன்னா பாக்டீரியா வளர்ச்சியை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னதுன்னா பெனிசிலின், ஆன்டிபயோட்டிக் கிடைக்குது. எஸ்பெஷலி என்ன பாக்டீரியா, ஸ்டெஃபிலோகாக்கஸ். ஓகே, அப்போ ஒரு ஸ்பீஷிஸ் வந்து இன்ஹிபிட்டட் ஆகுது, ஒரு ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தோன்னா தட் இஸ் பெனிசிலியம் நோட்டேட்டம் வந்து பாக்டீரியா வந்து இன்ஹிபிட்டட் ஆகுது. well other species penicillium notatum வந்து நம்மளுக்கு neither benefited or nor harmed. ஓகே, அதில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது, பெனிசிலின் கிடைக்குது. Trichoderma inhibits the growth of fungus aspergillus. ஸோ ட்ரைகோடர்மா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எதோட இன்ஹிபிட் பண்ணதுன்னா ஃபங்கஸ் ஆஸ்பெஜிலஸ் க்ரோத், அதோட வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணுது. ரூட் அண்ட் அல்ஸ் ஆஃப் பிளாக் நட், வால்நட், ஜங்லன்ஸ் நிக்ரா சிக்ரேஷன் ஆல்கலாய்ட்ஸ். ஸோ இந்த பிளாக் நட், வால்நட் வந்து இப்போ ஜங்லன்ஸ் நிக்ரா சொல்லும்போது என்ன சிக்ரேட் பண்ணால் ஒரு ஆல்கலாய்ட் சிக்ரேட் பண்ணுது, ஜங்லோன்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா இன்ஹிபிட்ஸ் க்ரோத் ஆஃப் சீட்லிங்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வளரக்கூடிய தாவரங்களோட வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா சீட்லிங் ஸ்டேஜ்லேயே ஓகே உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுது. இன்ஹிபிட் க்ரோத் ஆஃப் சீட்லிங்ஸ் ஆஃப் ஆப்பிள், டொமேட்டோ அண்ட் ஆல்ஃபான்னு சொல்லலாம். ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க அரௌண்ட் இட். பக்கத்தில் இருக்கிற தாவரங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த ரூட் அண்ட் ஆல்ஸ் ஆஃப் வால்நட், பிளாக் வால்நட், ஜங்லஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஆல்கலாய்ட்ஸை செக்ரேட் பண்ணுறதுனால பக்கத்தில் இருக்கிற தாவரங்கள் வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒன் ஸ்பீஷிஸ் இஸ் இன்ஹிபிட்டட், ஒரு ஸ்பீஷஸோட வளர்ச்சி அதாவது சீட்லிங் ஸ்டேஜ் இந்த தாவரங்கள்லாம் வளர்ச்சி வந்து ஸ்டாப் பண்ணுது. அதர் ஸ்பீஷஸ் வந்து பார்த்தோன்னா benefited or not harmed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா Amensalisms. ஸோ உங்களுக்கு வந்து Amensalism is also called as antibiotics கொடுத்துருக்காங்க. ஸோ these are the negative interactions. உங்களுக்கு நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், Predations கொடுத்துருக்கேன். செகண்ட் ஒன் Parasitism கொடுத்துருக்கேன். Parasitismல ஓலோ பேரசைட், எமி பேரசைட் கொடுத்துருக்கேன். அண்ட் தேர்ட் ஒன் காம்படிஷன்ஸில் இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Amensalisms. ஓகே, ஸோ Amensalism சொல்லும்போது
one species is inhibited while the other species neither benefited or nor harmed. ஸோ இதான் உங்களுக்கு பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 types. ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். தேங்க்யூ.